ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டுக்கார்ட்ட காலையிலேயே ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஏங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை குழு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே சொல்லிட்டேன். இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணுறேன். அதுவும் ரம்ஜான் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்றதுனால அவங்க நான் ஃபோன் பண்ணுறதே அட்டன் பண்ணிட்டாங்க. அட்டன் பண்ணி எனக்கு பைசாவே போயிடுச்சிங்க. ஒரு காலுக்கு 13 ரூபாங்க பைசா போயிடுச்சு. 2 பைசா போட்டுப்பேன். ஒன்று வந்து ஐஎம்மும் வாட்ஸ்அப் கால் அடிக்கிறதுக்கு ஒரு நெட்டு, அடுத்தது வந்து அவங்களுக்கு நான் கால் பண்ணுறதுக்கு இன்னொரு காசு, அது தனியாக பேலன்ஸ் போட்டுப்பேன். அதில் வந்து நான் தான் அடிக்கிறேன்னு தெரிஞ்சும் அவங்க ஃபோனை அட்டன் பண்ணி எதுக்கு காலையிலே ஃபோன் அடிக்கிற, அவங்க நைட்டு 2 மணிக்கு தான் வந்து படுத்திருக்காங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு காலையிலே குழு கட்டணும் இல்லையா, வாங்கி கொடுக்கும்போது இனிச்சிச்சு. தாம் செலவு பண்ணாங்க, ஒன்றும் சொல்லலை, செலவுலாம் பண்ணலை. எனக்கு டிவி, அந்த ஏர் கூலரு, ஃப்ரிட்ஜு அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு கொலுசு அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோ பாருங்கள், சின்னதாக தோடு அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் செஞ்சுட்டு இப்போ நம்ம கட்டும் போது நம்ம தானங்க சிறப்பாக சரிக்கணும். வாங்கி கொடுத்தா அவங்கள்ட்டையா போய் கேட்க போகிறாங்க? நம்ம தானங்க கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். அதை கேட்கறதுக்கு சொல்கிறாங்க. காலையில் அவ்வளோ டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் திரும்ப ஃபோன் பண்ணி என்னை கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்கங்க. என்னங்க, நம்ம லேடிஸு நம்ம திட்டு வாங்குறது தான் வந்திருக்கோமா? அதுக்கு பேசாமல் இந்த குழுவெலாம் வராமல் இருந்துச்சுன்னா நம்மளாம் நிம்மதியாக இருந்தோம் பார்த்தீங்களா? அப்போல்லாம் அந்த மாதிரி இருந்திருக்கலாங்க. இப்போ ஆகுனா ஏதாவது குழு எடுத்துறியா, ஏதாவது குழு எடுக்கிறியா, அப்போ மட்டும் கேட்குறாங்க. அப்படி வலிஞ்சு பேசுகிறாங்க. ஆனால் அது எடுத்து கொடுத்துட்டு அது நம்ம மாதம் கட்டுறது இருக்குது பாருங்கள். ஐயோ கடவுளே, இன்றைக்கி நான் பின்கேர் கட்டணும். நேற்று ஒரு குழு கட்டினேன், இன்றைக்கி ஒரு குழு கட்டணும். இன்றைக்கி நான் கேட்குறதுக்கு அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. வந்து ஒரு 2 நாளாக வந்து சிக்கன் மட்டன் அதெல்லாம் ஒன்றும் எடுக்கலை. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் ஆயிடுச்சா. சரி இன்றைக்கி திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எடுத்து செலவு பண்ணிட்டேன். எடுத்துக்கோ, நான் நாளைக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு இந்த மனுஷன் சொன்ன மனுஷன் இன்றைக்கி போய் இப்போ கேட்குறேன். காலையில் எடுத்து செலவு பண்ணிட்டேங்க, இன்றைக்கி காசு குறையுதுன்னு கேட்குறேன். இன்னும் நான் குழு கட்டலை. மணி 11 மணியாக இன்னும் நான் கட்டலை. சார்கிட்ட ஃபோன் பண்ணி சார் வெயிட் பண்ணுங்க, எங்கள் வீட்டுக்காரு ஒரு 12 மணிக்கா போட்டு விட்றேன்னு சொன்னாங்கன்னு பொய் சொல்லியிருக்காங்க. வேறு என்னங்க பண்ணுறது? குழு கட்டாமல் கொஞ்சம் அந்த அலக்கழிக்கிறதுக்கு ஒரு பொய் தாங்க. ஏதாவது நம்ம ஒரு காரணம் சொன்னோம்னு வச்சிங்களேன், சார்கிட்ட சொல்லுவோம், ஏங்க சார் இந்த மாதிரின்ட்டு. ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன் சார்கிட்டனா, சார் எங்கள் வீட்டுக்காரனும் எந்திரிக்கல, அவர் டியூட்டியில் ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிட்டு அது இல்லாமல் வந்து டியூட்டிக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டு இருக்காரு. நான் கால் பண்ணேன், எடுக்கலை. திரும்ப மறுபடியும் கால் பண்ணேன், மெசேஜ் போட்டு விட்ருக்கேன், ஒரு 12 மணிக்கு போட்டு விட்றேன்னு சொல்லி எனக்கு பதில் அனுப்பிவிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னங்க இது இப்படி பண்ணுறாங்களே? அதுக்கு நம்ம பேசாமல் அந்த வெந்த சுத்த தின்னுட்டு வீட்டில் நிம்மதியாக இருந்துக்கலாங்க. இந்த குழுவெடுன்னு சொல்லி இந்த ஆம்பளைங்க படுத்துகிற பாடு எடுத்து கொடுத்துட்டு நம்ம பொம்பளைங்க போதும்னு ஆடுதுங்க. உங்கள் வீட்லேயும் இதெல்லாம் நடந்திருக்கும், நடக்காமல் இல்லை, நடந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.